அத்தியாயம் 79. தொலைவில் இருந்து பார்த்ததுக்கே பித்து பிடித்து விட்டது அவனுக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவன் ஸ்பரிசத்தில் தீண்டிக் கொண்டிருந்த பெண்ணவளின் தேகத்தால் பாவம் அவன் உணர்வுகள் தாறுமாறாக தூண்டப்பட்டது. இது எதையும் அறியாமல் குழந்தை போல் அவன் மார்பில் துயில் கொண்டிருந்தாள் மான். ஆனால் தீரன் தான் அவள் நெருக்கத்தில் தவித்துக் கொண்டிருந்தான். ஐயோ, படுத்துறாளே, நான் கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், இவ வேற என் ஃபீலிங்ஸ் தெரியாம என்னை இம்சை பண்றாளே என்றவளை விளக்கவும் முடியாமல் கட்டியணைக்கவும் முடியாமல் அவன் படும் பாடு அவனுக்குத்தான் தெரியும். சோதிக்கிறா என்று தனக்குத்தானே புலம்பிக் கொண்டவன் மெல்ல அவள் கைகளை விலக்கிவிட முயற்சி செய்தான். ஆனால் அந்த கள்ளியோ அப்பொழுதுதான் இன்னும் அவனை இறுக்கி அணைத்து அவன் கழுத்து வளைவில் அவள் முகம் புதைக்க அப்படியே ஸ்தம்பித்து போனான் தீரன். ஐயோ, ஆளு வேற ரசகுல்லா மாதிரி கும்முன்னு இருக்காளே, இப்படி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு எப்படி கம்முன்னு இருக்க முடியும் என்று பெருமூச்சு விட்டவன் மறுபடியும் அவளை கொஞ்சம் ஓரமாக விலக்கி வைக்க பார்த்தான். ஆனால் மறுபடியும் அவனுடன் ஒன்றி அவன் மீதே காலை போட்டாள் அந்த கள்ளி. அவ்வளவுதான், அப்படியே ஸ்தம்பித்து விட்டான் தீரன். எத்தனையோ பேரை ஆட்டி வைத்திருக்கிறான், ஆனால் இன்று அவளோ அவனை படாத பாடு படுத்தி வைக்கிறாள். அதிலும் அவள் சேலை விலகி பார்க்க கூடாத இடமெல்லாம் பட்டா போட்டு தெரிந்தது அவனுக்கு. அவனும் எவ்வளவு நேரம்தான் நல்லவனாய் இருக்க முடியும்? உணர்வுகளை கட்டுப்படுத்தி பார்த்தவனுக்கு அதற்கு மேல் முடியாமல் அவனது வலுவான கரம் பெண்ணவளின் இடையில் மெல்ல பதிந்தது. அதில் பெண்ணவள் கூச்சம் கொண்டு எழுந்து விடுவாளோ என்று சிறு தடுமாற்றம் தெரிந்தது. ஆனால் அவன் கைகள் பட்டும் பெண்ணவள் எழுந்து கொள்ளவில்லை என்ற தைரியம் இன்னும் அவனுக்கு தைரியத்தை கொடுக்க அவள் இடையில் அவன் கரம் அழுத்தமாக பதிந்தது. அவன் நெருக்கத்தில் பெண்ணவளின் முகம் இருந்தது. அதுவும் அவள் சிவந்த இதழ்கள் அவன் நிலையை இன்னும் தடுமாற்றம் அடைய செய்ய அது தவறு என்று புரிந்தாலும் கூட அவன் அனைத்தையும் மறந்து பெண்ணவளின் சிவந்த இதழை நோக்கி குனிந்தான். மெல்ல அவள் இதழில் பட்டும் படாமலும் முத்தம் வைத்தவனுக்கு அந்த சரக்கிலும் போதையிலும் கிடைக்காத போதை ஒட்டுமொத்தமாக அந்த இதழில் கிடைத்தது போல தோன்றியது. அது இதழா இல்லை சர்க்கரை குடோனா என்று சந்தேகம் கொள்ளும் அளவுக்கு இனித்தது அவள் இதழ் சுவை. அதுவும் வெறும் சுவை அல்ல, தித்திக்கும் தேன் சுவை. மானை கண்ட சிங்கம் அப்படியே விட்டுவிடுமா என்ன? அந்த இறைச்சி வேண்டும் வேண்டும் என்று எப்படி தோன்றுமோ அதே போலத்தான் அவள் இதழ் சுவை பார்த்தவனுக்கு அது இன்னும் வேணும் வேணும் என்று தோன்றிக் கொண்டு இருந்தது. அதனால் அவள் கீழ் உதட்டை கடித்து சப்பியவன் அவள் மேல் உதட்டிலும் தேன் பருகினான். இரு உதட்டிலும் மாறி மாறி முத்தம் வைத்து அவள் இதழை சப்பி தின்றவன் விட்டால் அதை கடித்து முழுங்கி விடுவான் போலும். அந்த அளவுக்கு அவனை போதை கொள்ள வைத்தாள் அந்த பேதை. இப்படி ஒருத்தன் அவள் இதழில் தேன் சுவை பருகிக் கொண்டிருக்கிறான் என்று தெரியாத மானோ பல நாள் கழித்து ஒரு சுகமான அணைப்பில் நிம்மதியான உறக்கத்தில் இருந்தாள். அதுவும் அவனுக்கு வாகாக படுத்துக்கொண்டு. அதேபோல் அவளை இறுக்கி அணைத்துக் கொண்டவன் அப்படியே நிம்மதியான உறக்கத்திற்குள் சென்றான். ஏனோ மீசை வைத்த குழந்தையாகவே மாறிப்போனான் அவளிடம். அவள் அருகே மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை உணர்கிறான் என்பதை நிஜம். அவள் அருகாமை ஒரு தாயருகே இருப்பது போல பாதுகாப்பான உணர்வை கொடுத்தது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவள் முகத்தை பார்த்தால் போதும், அத்தனை பிரச்சனையும் அப்படியே பறந்து போனது போல் ஒரு உணர்வு அவனுக்கு. அந்த ஒரு பேப்பரை வைத்துக் கொண்டு அவளை படாத பாடு படுத்தினான். டெடி, அந்த வாட்சை மாட்டிவிடு. டெடி, அந்த சூலேஸ் கட்டிவிடு. ஹா. டெடி, அந்த ஷர்ட் பட்டன் மாட்டிவிடு. டெடி, தலை வாரிவிடு. ஹா. டெடி என்றவன் மேற்கொண்டு சொல்லும் முன் கொஞ்சம் டென்ஷன் ஆகிவிட்டாள் மான். உங்களுக்கு என்னதான் அதிரன் பிரச்சனை? எதுக்கு சும்மா சும்மா அந்த பேப்பரை காட்டி என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? பாருங்க, இன்னும் நான் குளிக்க கூட இல்ல, என்னால பண்ண முடியாது, நான் எதுவும் பண்ண மாட்டேன், போங்க, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்று மூக்கு சிவக்க ஏதோ ஒரு தைரியத்தில் சொன்னவளை இதழ் வளைத்து குறும்புடன் பார்த்து கொண்டிருந்தான் தீரன். நான் குளிக்க போறேன் என்று திரும்பியவள் கால்கள் தீரனின் சத்தத்தில் அப்படியே பிரேக் போட்டு நின்றது. போச்செல்லாம், ஆனா அடுத்த நிமிஷம் எக்ஸ் காதலன் அந்த வசீகரனை தூக்கிட்டு போக போலீஸ் வரும் என்றான் விசில் அடித்தபடி. என்ன? பெண்ணவள் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். அதுதான், நீ வாங்கின 45 லட்சம் பணத்துக்கும் வசீகரன் தான் சாட்சி. நீ பணம் கொடுக்கலனா போலீஸ் அவனு தானே தூக்கும் என்று காதை குடைந்து கொண்டவனை கண்டு மான்வெளி கண்கள் இரண்டும் விரிந்தது. என்ன இப்படி சொல்றீங்க? ஆனா அதில் அப்படி எதுவும் எழுதலையே. அதிர்ச்சியுடன் அவன் அருகே திரும்பி வந்தாள் மான். ஆனா நான் அப்படித்தான் செலவு ஃபில் பண்ணிப்பேன். நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும், இல்லனா என் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் எழுதுவேன். போ, நீ போ செல்லம், போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் ஃபில் பண்ணிக்கிறேன் என்றவன் பேனாவை தேடினான். ஷோபா என்று பெருமூச்சு விட்டமான் தீரன் முன்னே வந்து நின்றாள். நீ ஏன் டெடி இங்கே நிக்கிற? நீ போ, உனக்குத்தான் யார் மேலே அக்கறை இல்லையே, போ என்று சட்டைப்பையில் பேனாவை வைத்துக் கொண்டு சுற்றி முற்றிலும் வேண்டுமென்றே பேனாவை தேடிக் கொண்டிருந்தான் அந்த சேட்டை பிடித்தவன். சொல்லுங்க, நான் பண்றேன் என்றால் அவன் முன்னே போய் நின்றபடி. வேணா டெடி, நான் டார்ச்சர் பண்ணி உன்னை செய்ய வைக்கிற மாதிரி மூஞ்சிய கடுப்பா வச்சிருக்க, வேணாம், நீ போட்டடி. அந்த பேனாவை வேற காணோம்
என்று தேடியவனை வெட்டவா குத்தவா என்ற ரீதியில் பார்த்து வைத்தவள் பல்லை காட்டினாள். அப்படிலாம் இல்லங்க, நான் ரொம்ப ஹாப்பியா தான் கேக்குறேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்றாள் பல்லை காட்டியபடி. அப்போ சாப்பாடு எடுத்துட்டு வா என்றான். என்று அவனுக்கு பிளேட்டில் 4 இட்லி வைத்து எடுத்து வந்தாள். அப்படியே வச்சா எப்படி டெடி? பாரு, வேலையா இருக்க, அதனால நீயே ஊட்டி விடு. ஆ என்றான் வாயை திறந்து. என்ன, நான் ஊட்டி விடணுமா? ஏன் அம்னி எனக்கெல்லாம் ஊட்டி விட மாட்டீங்களோ? சரி பரவாயில்ல, நான் அந்த அக்ரிமெண்ட்டை பாத்துக்கிறேன் என்று அந்த பேனாவை தேடினான் தீரன். ஐயோ போதும், நிறுத்துங்க, நானே ஊட்டுறேன் என்று அந்த இட்லியை சாம்பாரில் தொட்டு அவனுக்கு ஊட்டி விட்டாள். சாப்பிடும் பொழுது அவன் இதழில் பட்ட சாம்பாரையும் அந்த தாடியில் பட்ட மிச்சத்தையும் அவள் கையால் துடைத்து விட்டாள். தீரன் அவளையே பார்த்தபடி உண்டான். அவன் தன்னை இப்படி அடித்து பார்ப்பது அவளை ஏதோ செய்தது. ஏன் அப்படி பாக்குறீங்க என்றால் அவன் பார்வை வீச்சு தாங்க முடியாமல். எனக்கு நினைவு தெரிஞ்சு நீ மட்டும்தான் எனக்கு ஊட்டி விட்டுருக்க. இதுவும் ஒரு மாதிரி நல்லதா இருக்கு டெடி. இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஒருவேளை உன் கை பட்டதுனாலயா என்றான் அவளை விட்டு கண்ணெடுக்காமல். அவன் சொல்வதும் உண்மைதான் என்று அவளுக்கு தெரியும். என்னதான் ஒரு லக்ஷரியான வீட்டில் பிறந்து வளர்ந்தாலும் சாப்பிட்டியா என்று கேட்க கூட ஆள் இல்லை. பெற்றவர் இதுவரை அவனுக்கு ஊட்டிவிட்டோ ஏன் அவனுக்காக அக்கறைப்பட்டோ அவள் பார்த்ததும் இல்லை. அவன் பர்த்டேக்கு ஒவ்வொரு வருடமும் காஸ்ட்லியான கார் வாட்ச் என்று லக்ஸரியான உயிரற்ற பொருளை வாங்கி கொடுத்து அவன் சந்தோஷமாக இருப்பான் என்று நினைப்பார்கள். அது உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கூட அவனிடம் கேட்க மாட்டார்கள். ஆனால் தீரன் ஆசைப்படுவதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் அவனுடன் இருந்து பேச வேண்டும். அன்பாய் 4 வார்த்தை சொல்ல வேண்டும். அவன் மனதில் உள்ளதை கேட்க வேண்டும். பெற்றவள் கையால் உண்ண வேண்டும். அவர் மடியில் படுத்து ஒரு நாளாவது உறங்க வேண்டும் என்பதுதான். ஆனால் அவன் பெரிதாய் ஆசைப்பட்ட இது எதுவும் அவனுக்கு கிடைத்ததில்லை. அவன் பணம் காசை தாண்டி அந்த பாசத்துக்கு மட்டும்தான் ஏங்குகிறான். அதை அந்த வீட்டிலிருந்து யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை. டெடி, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதனால இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் போனஸ் கொடுக்க போறேன். ஏன் தெரியுமா? என் பொண்டாட்டி எனக்கு ஊட்டி விட்டதுக்காக ரொம்ப ஹாப்பி என முகமெல்லாம் புன்னகையுடன் சொன்னவனை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எப்படிப்பட்டவன் இவன்? யாராவது பொண்டாட்டி சாப்பாடு ஊட்டி விட்டதற்காக பல கோடி செலவு செய்து போனஸ் கொடுப்பார்களா என்ன என்று யோசித்தவளுக்கு இன்னொரு விஷயமும் புரியாமல் போனது. அவளை கஷ்டப்படுத்தி பார்க்கத்தான் அந்த குழந்தைக்கு லட்சத்தில் செலவு செய்து கான்ட்ராக்டில் சைன் வாங்கிவிட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் ஊட்டிவிட்ட ஒரே காரணத்துக்காக பல கோடியை அள்ளி இறைக்க தயாராக இருக்கும் அவன் குணம் அவளுக்கு புரியாமல் போனதுதான் வேதனை. அத்தியாயம் 80. அந்த பங்குனி வெயில்தான் பல்லை காட்டும் என்பார்கள். ஆனால் அதற்கு முன்பே அட்வான்ஸ் புக்கிங் செய்து மாசம் வெயில் பின்னி பெடல் எடுக்க அந்த டிராபிக்கில் காத்து கொண்டிருந்தான் வசீகரன். சற்று தள்ளிதான் டிபார்ட்மெண்ட் செல்வதற்காக அந்த யூனிஃபார்மில் இன்னொரு பைக்கில் தலையில் ஹெல்மெட் போட்டு ருத்ராவும் வெயிட் பண்ணி கொண்டிருந்தாள். யதார்த்தமாக திரும்பிய ருத்ரா சற்று தொலைவில் இருந்து வசீகரனை பார்த்து விட்டாள். சூப்பர்மேன் என்று சிரித்துக் கொண்டவள் வசீகரன் வண்டியை ஓரம் நிறுத்திவிட்டு அவன் முகத்தில் இருந்து ஹெல்மெட்டை கழட்டிவிட்டு அவன் கர்ச்சீஃப் கொண்டு முகத்தில் கட்டி கொண்டவன் எங்கோ செல்வதை கவனித்தாள். எங்க போறாரு? ஒருவேளை ராபரி பண்ண போறாரோ? ஆனா ஆளை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே. சரி, என்னதான் பண்றாருன்னு பாப்போம் என்று கொஞ்சம் உற்று கவனிக்கும் போதுதான் அந்த சாலையின் ஓரத்தில் புத்தி தெளிவு இல்லாத ஒரு இளம்பெண் ஒருவர் அரைக்குறை ஆடையுடன் சாலையோரம் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் அமர்ந்திருப்பதையும் அதை அந்த பக்கம் போன பலரும் பார்த்து தங்கள் போனில் வீடியோ எடுத்தும் கண்டு கொள்ளாமல் சென்றார்களே தவிர ஒருவர் கூட அந்த பெண்ணுக்கு உதவ நினைக்கவில்லை. வசீகரன் பக்கத்தில் இருந்த ஒரு துணிக்கடைக்குள் சென்று சுடிதார் ஒன்று வாங்கி வந்தவன் அங்கிருந்த ஒரு பெண்ணை அழைத்து அந்த புத்தி சரியில்லாத பெண்ணுக்கு மாற்றிவிட சொன்னான். அவரும் பக்கத்தில் இருக்கும் பாத்ரூம் அழைத்து சென்று அந்த பெண்ணுக்கும் ட்ரெஸ் மாத்தி அழைத்து வர கொஞ்சம் கூட மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி கவலைப்படாதவன் புதிதாய் ஒரு சீப்பு வாங்கி கொஞ்சம் எண்ணெய் வாங்கி அந்த பெண்ணின் தலைக்கு எண்ணெய் வைத்து சிக்கு எடுத்து அழகாக அந்த பெண்ணுக்கு முடியை வாரி போட்டான். அந்த பெண்ணின் கை கால்களில் இருந்த நகத்தை எல்லாம் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த பெண்ணுக்கு உணவும் வாங்கி கொடுத்து மனநல மருத்துவமனைக்கு போன் பண்ணி அவர்கள் வரும் வரை அந்த பெண்ணுடன் பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான். இதையெல்லாம் சற்று தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த ருத்ராவின் முகத்தில் முதல் முறை ஒருவனை கண்டு சுவாரஸ்யம் உண்டானது. அதே நேரம் அவள் பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் ருத்ரா. பக்கத்தில் போனை எடுத்து மண்டையில் பெயிண்ட் எடுத்திருந்த ஒருத்தன் லைவ் சென்றான். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இருக்க இடத்துல ஒரு புத்தி சரியில்லாத ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்து உதவி செய்ய போறோம். இங்க இருக்க யாருக்கும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்ல. எல்லாரும் பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாங்க. இறக்கம் இல்லாதவங்க, கல் நெஞ்சக்காரங்க. ஆனா நான் அப்படி இல்ல. இப்படி கஷ்டப்படுறவங்களுக்கே உதவி செய்யறதுதான் என் ரத்தத்திலேயே கலந்த ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று பல்லை காட்டியவன் மண்டையில் ஒரு போடு போட்டாள் ருத்ரா. அதென்ன, ஒரு போனையும் கேமராவையும் தூக்கிட்டு கிளம்பிட்டா? நீங்க பெரிய
ஆயிடுவீங்களா? என்னமோ நீங்க தான் பெரிய பாரி வள்ளல் மாதிரியும் கஷ்டப்படுறவங்கள பார்த்தா என்னமோ கர்ணன் மாதிரி அள்ளி தள்ளுற மாதிரியும் சீன போடுறீங்க. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்வாங்க. ஆனா நீங்க கொடுக்கறது மட்டும் ஊரே பாக்கணும், அப்படித்தானே? ஏன் வாரி வழங்குற வள்ளல் கேமராவை ஆஃப் பண்ணிட்டு வழங்க வேண்டியதானே? நீ இந்த பக்கம் தான் ஒவ்வொரு தடவையும் வர்ற. அந்த பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறத இதுக்கு முன்னாடி பாத்துருக்க தானே? ஆமா மேடம். அவன் கொஞ்சம் பம்மி கொண்டே சொன்னான். அப்ப இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணிருக்கலாமே. அப்படி இல்லனா இதோ அந்த கேமராவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? ஏன்டா நீங்களே பண்ணிட்டு அதை நீங்களே பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்க? அப்பதானே மேடம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுவாங்க, பணம் வரும் என்று ஜெர்காகி சொன்னான். அதுக்கு நேரடியா சொல்ல வேண்டியதானே? என்னமோ நீங்க தான் இந்த உலகத்துல நல்லவங்க மாதிரியும் மத்தவங்க எல்லாரும் அயோக்கிய மொள்ள மாதிரியும் ஏண்டா பிஹேவ் பண்ணி காட்டுறீங்க? கொல்ல பண்ணிடுவா உன்ன. இனிமே ஹெல்ப் பண்ணா உண்மையான மனசோடு பண்ணு. 4 பேர் உன்னை பாக்கணும்னு பண்ணாத. அதுக்கு வேற பேரு. இந்த ஏரியாவிலே உன்னை பார்க்க கூடாது. ஓடுடா என்றால் அவள் துப்பாக்கியை எடுத்தபடி. அந்த நிமிடம் அந்த பெயிண்ட் மண்டையன் அங்கிருந்து ஓடிவிட்டான். ஏன் பாஸ் இவ்ளோ நல்ல காரியம் பண்றீங்க, ஆனா எதுக்கு பாஸ் முகத்தை மூடுறீங்க? யாராவது என்ன கேவலம் ஒரு மென்டலுக்கு இதெல்லாம் பண்றேன்னு உங்களை தப்பா பேசிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா பாஸ் என்று அந்த பக்கம் நின்ற ஒருவன் வசியிடம் கேட்டதை ருத்ராவும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். அவன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்று தெரிந்து கொள்வதற்கு அவளும் ஆர்வமாகத்தான் இருந்தாள். மத்தவங்க சொல்றத பத்தி கவலைப்படுற ஆள் நான் இல்ல பாஸ். நான் பண்ற விஷயம் மத்தவங்களுக்காக இல்ல, என் மன நிறைவுக்காக பண்றேன். அத 4 பேர் விமர்சனம் பண்றதுலயோ பெருமை சுற்றுறதுலயோ எனக்கு விருப்பம் இல்ல என்று யதார்த்தமாக பேசியவனின் பதில் அவளுக்கு பிடித்திருந்தது. அதே சமயம் அந்த மருத்துவமனை வண்டி வந்து நின்றதும் அந்த பெண்ணை பத்திரமாக மனநல மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டுதான் அங்கிருந்து கிளம்பினான் வசி. இப்படி செய்யும் தர்மத்தை கூட கேமரா வைத்து எடுத்து பப்ளிசிட்டி பண்ணிக்கொள்ளும் பலருக்கு மத்தியில் அவன் செய்யும் நல்லதை கூட மற்றவர்களுக்கு காட்டிக்கொள்ள விரும்பாதவனின் குணம் அவளை கவர்ந்தது. அது மட்டுமில்லாமல் பணம் காசு கூட மற்றவர்கள் கொடுத்து விடலாம். ஆனால் அந்த பெண்ணை தொடுவது கூட அருவருப்பு என்று எண்ணும் பலருக்கு மத்தியில் தன் உடன் பிறந்தவள் போல எண்ணி அவளுக்கு அவன் செய்த சேவைகளை எண்ணி அவள் மனம் உருகியது. தீரன் மானை 1 இன்ச் கூட நகர விடவில்லை. அவளை படாத பாடு படுத்தி விட்டான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகும் முன் அந்த சுஜி குழந்தைக்கு ஒரு பெரிய டெடி ஒன்றையும் வாங்கிவிட்டான் தீரன். மான் அவனுடன் தான் காரில் வந்தாள். இன்னும் கொஞ்சம் நாளில் அவளுக்கு எக்ஸாம் இருக்கிறது. அதுவரை அவளுக்கு பிராக்டிகல்ஸ் தான். ஹே டெடி, இந்த டெடி உன்ன மாதிரி இருக்குல்ல, ஆனா ஓ அழக விட கம்மிதான் என்று ஆன்டி ஹீரோவிலிருந்து ரோமியோவாக மாறிய தீரனை பார்க்கும் பொழுது அவளுக்கு சந்திரமுகி ஜோதிகாவும் அன்னியன் விக்ரமும் தான் ஞாபகம் வந்தார்கள். சரி, வீட்டில்தான் இம்சை செய்கிறான் என்று பார்த்தால் ஹாஸ்பிட்டலில் அவன் அட்ராசிட்டி அப்படியேதான் இருந்தது. முக்கியமான வேலையில் இருந்தவளை உடனே அவன் அறைக்கு வர சொன்னான். மானும் என்னவோ ஏதோ ஒன்று ஓடி வர அவனோ எழுதி கொண்டிருந்த பேனா கீழே விழுந்து விட்டது. அதை எடுத்து தரத்தான் வர சொன்னேன் என்று அசால்ட்டாக சொல்ல வெறியாகிவிட்டது மானுக்கு. ஆனால் என்ன செய்வது? ரஜினி ஒரு மஞ்சள் பேப்பரை வைத்து பயம் காட்டியது போல இவன் ஒரு வெள்ளை பேப்பரை வைத்து பயம் காட்டி கொண்டிருக்கிறான். இதுக்கெல்லாம் இல்லையா சாமி ஒரு எண்டு என்று அவளை பெருமூச்சு விடும் அளவுக்கு அவளை அலைய விட்டான். ஏன் டெடி இவ்ளோ கஷ்டம்? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நான் உன்னை விட்டு எங்கேயோ போக மாட்டேன். நான் உங்களதான் லவ் பண்றேன். லவ்னா லவ், அப்படி ஒரு லவ்னு ஒத்துக்கோ. நான் இப்பவே இந்த பேப்பரை கிழிச்சு போட்டுறேன். என்ன சொல்ற என்றான் கன்னத்தில் கை வைத்து கண்கள் சிமிட்டியபடி. அவனுடைய இந்த மேனரிசம் எல்லாம் பார்ப்பதற்கே தவம் இருக்க வேணும் என்பதை போல அத்தனை ரசனையாகத்தான் இருக்கும். அதுவும் அவன் கரம் கொண்டு அந்த கற்றை முடியை ஒதுக்கிவிடும் அந்த அழகுக்கே தாஜ்மஹாலை எழுதி வைக்கலாம் போல அப்படி ஒரு அழகு அவன். யாருப்பா இந்த மிஸ் இண்டியா மிஸ் வேர்ல்டு பட்டம்லாம் பொண்ணுங்களுக்கு மட்டும் பொருந்துற மாதிரி பேசுறது? அங்கே பாரு, நம்ம ரோமியோ எப்படி இருக்கார் பாரு. லிப்ஸ் அவரையும் தாண்டி அழகா குட்டி ஸ்மைல் பண்றதும், அந்த ஃபிட்டான ட்ரெஸ் தாண்டி வெளியே வர துடிக்கிற அந்த பாடியும், அவர் அசைவுக்கு ஏற்ப அங்கேயும் இங்கேயும் ஆடுற அந்த ஹேர், அவரோட கை நொடிக்கு ஒரு முறை கோதி விடும் போது இருக்க அழகையும் தாண்டி மொத்த பிரபஞ்சமே அவர் காலுக்கு கீழே தவம் கிடைக்கலாம் போல என்று அவள் புருஷனை அவள் முன்பே வர்ணித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்த அத்தனை பெண்களும். மணி, உன் புருஷன் நம்ம ரோமியோக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் பாத்தியா? நீ மட்டும் அவரை இப்ப டிவோர்ஸ் பண்ணன்னு வை, அவரை கொத்தா கொத்திட்டு போறதுக்கு இங்க அத்தனை பேரும் ஆர்வமா இருக்காங்க என்று மோனி சொல்வதை கேட்டு திரும்பி பார்த்தாள் மான். உண்மைதான், அந்த கார்மேக கண்ணனை கொத்தி செல்வதற்கு கண்களை கடன் வாங்கி சைட்டடிக்கும் போல அந்த கன்னி பெண்கள் கூட்டம். அத்தியாயம் 81. ஏய், உங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா? இங்க என்ன பார்வை? போய் வேலை பாருங்க என்று தீரனை சைட் அடித்துக் கொண்டிருந்த அத்தனை பேரையும் அங்கிருந்து விரட்டிவிட்ட மானை கன்னத்தில் கை வைத்தபடி முறைத்து பார்த்தாள் மோனி. இப்ப எதுக்கடி அப்படி பாக்குற? வேலை இல்லையா உனக்கு என்று அப்படியே பேச்சினை மாற்ற பார்த்தாள். வேலை இருக்கிறது இருக்கட்டும், நீ எதுக்கு இப்ப அவங்களை விரட்டி விட்ட? மணி, உன்னால புரிஞ்சுக்கவே முடியலடி. நீ எந்த மாதிரி ரகம்னே சத்தியமா எனக்கு தெரியலடி. அவரை பிடிக்கலன்னு சொல்ற, ஆனா தீரன் சாரை யாராவது சைட் அடிச்சா உனக்கு கோபம் வருது. சைட் என்ன, சும்மா பார்த்தாலே உனக்கு அப்படி ஒரு கோபம் வருது
இதுக்கு பேர் என்ன மச்சி? கேட்டா பொறாமல்லன்னு சொல்ற, சத்தியமா புரிஞ்சுக்க முடியல மானே என்று தோழி அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவரே யாராவது சைட் அடிச்சா எனக்கு எதுக்கு கோபம் வரணும்? கோபமும் இல்ல, ஒன்னும் இல்ல. நீயா ஏதாவது உளராத. நான் போய் சுஜிக்கு இன்ஜெக்ஷன் போடணும் என்றவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் மழுப்பி விட்டு சென்றவளை பார்த்து சிரித்து கொண்டாள் மோனி. மோனியிடமிருந்து தப்பிப்பதற்கு அவசரமாக வெளியே வந்த மான் திடீரென்று முன்னே வந்த ஒருவனை கவனிக்காமல் அவன் மீது மோதிவிட, சாரி சார் என்றவனை சரியாக கூட கவனிக்காமல் அங்கிருந்து அவசரமாக ஓடினாள் மான். மோனி மறுபடியும் ஏதாவது கேள்வி கேட்டு விடுவாளோ என்று. ஆனால் அவள் மோதிவிட்டு சென்ற அந்த 6 அடி ஆண்மகனோ ஒரு நொடி அவள் தேகம் பட்ட ஸ்பரிசத்தில் ஸ்டன்னாகி நின்றவன் பார்வை அந்த சிவப்பு வண்ண சேலையில் ரோஜா பூவை போல ஓடிய மான்வெளி பக்கம் பதிந்தது. அவன் சந்தோஷ், இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் மகன். அவன் தந்தைதான் இந்த ஹாஸ்பிட்டலின் பார்ட்னர்ஷிப்பில் இருப்பவர். ஃபாரினிலே வலம் வரும் சந்தோஷ் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே இந்தியா வருவான். அதிலும் அவன் கண்கள் பார்ப்பது கன்னி பெண்களை மட்டும்தான். முக்கியமாக அவனுக்கு ஆண்கள் என்றாலே அலர்ஜி. சந்தோஷ் பார்வை மான்வெளி மீது இருப்பதை அங்கு வேலை செய்யும் அவன் தந்தையின் பிஏ கவனித்து விட்டார். அதுவும் வெறும் பார்வை அல்ல, அது காம பார்வை. பொண்ணு பேரு மான்வெளி சார், இங்கதான் டாக்டரா ஒர்க் பண்றாங்க. சிங்குலார் மிங்கல் என்றான் அவள் போன திசையை பார்த்தபடி. அவளை விட்டு கண்ணை எடுக்க முடியவில்லை அவனால். சிங்கிள் தான் சார், இன்னும் கல்யாணம் ஆகல. தீரன் மான்வெளி கல்யாணம் அங்கிருக்கும் யாருக்கும் தெரியாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டை தவிர யார்கிட்டையும் அவர்கள் இன்னும் சொல்லவில்லை. மிங்கிளா இருந்தாலும் நோ மென்ஷன் என்றான் ஒரு மாதிரி அவள் எடுத்த இடத்தை தடவியபடி. என்ன பொண்ணுடா இவ! என்னதான் ஃபாரின்ல கலர் கலரா மாடர்ன் அழகுகளை பார்த்தாலும் நம்ம ஊரு பொண்ணுங்க சேலை கட்டி வர்ற அழகுக்கு முன்னாடி அதெல்லாம் கால் தூசிக்கு தான் சமம். செமையா இருக்கா? இவளுக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. முக்கியமா என் கேபின் வர சொல்லுங்க என்றவன் இன்னொரு முறை அவள் இடித்துவிட்டு சென்ற இடத்தை வருடி கொண்டான். இருக்கும் பிரச்சனைகளுக்கு நடுவே இன்னொரு பிரச்சனை தனக்காக பிளைட் ஏறி வந்திருப்பது தெரியாமல் இருக்கும் கஷ்டத்தையெல்லாம் மறந்து ஜாலியாக குட்டி சுஜியை பார்ப்பதற்கு சென்றாள் மான். சுஜி செல்லம், என்ன பண்றீங்க? ஆன்ட்டி, இங்க பாத்தீங்களா, தீரன் அங்கிள் எனக்கு டெடி வாங்கி கொடுத்தாங்க. கியூட்டா இருக்குல்ல என்று அந்த குழந்தை தீரன் கொடுத்த டெடியை காட்டி அழகாய் சிரித்தது. கியூட்டா தான் செல்லம் இருக்கு என்றபடி அவளிடம் பேச்சு கொடுத்து கொண்டே அவள் குழந்தைக்கு ட்ரிப்ஸ் போட்டு விட்டாள். ஆன்ட்டி, என் அம்மா எப்ப வருவாங்க? வரும் அத்தனை பேரிடமும் அவள் அதைத்தான் கேட்டாள். அவளிடம் எப்படி சொல்வாள் அவர்கள் இனி வரவே மாட்டார்கள் என்று? கவலைப்படாத சுஜி, அம்மா சீக்கிரமே வருவாங்க. உனக்காக தான் ப்ரே பண்ண போயிருக்காங்க. சரி, அப்புறம் உங்க அங்கிள் வேற என்ன கொடுத்தாரு என்றால் அவள் பக்கத்தில் சேரை இழுத்து போட்டு. அந்த குழந்தை ஒற்றை விரலை மடக்கி மானை பக்கத்தில் அழைத்தது. எதுக்கு என்று புரியாத மான் அந்த குழந்தையின் பக்கத்தில் சென்றாள். என்ன செல்லம், இன்னும் பக்கத்துல வாங்க ஆன்ட்டி. சரி சொல்லு என்று அந்த குழந்தையின் பக்கத்தில் போய் என்னவென்று கேட்டாள். அந்த குழந்தையோ மானின் கன்னத்தை பிடித்து முத்தம் வைத்தது. இதை மான் எதிர்பார்க்கவில்லை. மானும் அந்த குழந்தைக்கு கண்ணும் மூக்கு நெற்றி என்று முகமெங்கும் முத்தம் வைத்தாள். அப்புறம் என்ன, திடீர்னு சுஜி செல்லம் அத்தைக்கு முத்தம் கொடுக்கறீங்க, என்ன விஷயம் என்றால் முகமெங்கும் சந்தோஷத்துடன். அதுவா, தீரன் அங்கிள் தான் இந்த டெடி என்கிட்ட கொடுத்துட்டு என் கன்னத்துல ஒரு கிஸ் கொடுத்தாரு. அப்புறம் மான்வெளி ஆன்ட்டி வருவாங்க, நான் என்ன கொடுத்தேன்னு கேட்பாங்க. அப்ப நீ நான் கொடுத்த கிஸ்ஸ அந்த ஆன்ட்டிக்கு அப்படியே கொடுக்கணும். அந்த கிஸ் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தானு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நான் கிஸ் கொடுத்ததும் நீங்களும் எனக்கு கிஸ் கொடுப்பீங்க. அந்த கிஸ்ஸ அப்படியே தீரன் அங்கிளுக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு என்று அழகாய் கண் சிமிட்டி சொல்ல அப்படியே வாயை பிளந்தாள் மான். இதை அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஏ சுஜி என்று மான் எதையோ சொல்ல வர அதற்குள் அந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த தீரனை கண்டு பெண்ணவள் எதுவும் பேசாமல் மௌனமாக எழுந்து அந்த கதவு வரை வந்து கதவில் கையை வைத்தாள். அப்பொழுது தீரன் அந்த குழந்தையிடம் பேசியது அவளுக்கு தெளிவாக கேட்டது. சுஜி குட்டி, அங்கிள் கொடுத்தத ஆன்டி கிட்ட கொடுத்துட்டீங்களா என்றான் ஓரக்கண்ணால் மானை பார்த்தபடி. மான்வழி இரண்டும் பெரிதாக விருந்தது. கொடுத்த அங்கிள். வெரி குட். ஆன்டி அதுக்கு திரும்பி என்ன கொடுத்தாங்க என்றான் மறுபடியும் மானை பார்த்தபடி. இங்க வாங்க என்று மானை அழைத்தது போலவே அந்த குழந்தை 2 விரலை மடக்கி தீரனையும் அழைத்தது. தீரன் அந்த குழந்தை அருகே மண்டியிட்டு அமர்ந்தான். அந்த குழந்தை மான் கொடுத்தது போலவே தீரனின் கண்ணம் நெற்றி மூக்கு என்று அவள் கொடுத்தது போலவே தீரனுக்கு முத்தம் வைக்க மானுக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது. என்னவோ அவளை நேரடியாக தீரனுக்கு முத்தம் வைத்தது போல இருந்தது அந்த உணர்வு. பொறுக்கி என்று முணுமுணுத்துக் கொண்டது அவள் இதழ்கள். சிரித்து கொண்டான் தீரன். ஆன்டி எதுக்கு கோமா போறாங்க? இவர்கள் இருவருக்கும் இடையே நடக்கும் அந்த தில்லாலங்கடி வேலை அந்த குழந்தைக்கு தெரியாதல்லவே. அவங்க கோமா இல்லடா, வெக்கப்பட்டுட்டு போறாங்க. ஏன் அங்கிள்?
அது உனக்கு புரியாது என்று அந்த குழந்தையின் நெற்றியில் இன்னொரு முத்தம் வைத்தவன் இதையும் அவளுக்கே கொடுக்கும்படி சொன்னான். என்னதான் அவனை பொறுக்கி என்று திட்டினாலும் அவன் செய்யும் வேலை அவள் இதழில் ஒரு மில்லிமீட்டர் புன்னகையை கொண்டு வந்தது. இதழில் தவிழ்ந்த புன்னகையோடு நிமிர்ந்தவள் அவள் முன்னே வந்து நின்று வசீகரனை கண்டதும் நொடியில் அந்த புன்னகை காணாமல் போனது. மிஸ்டர் ஜோ என்றாள் தயக்கமாக. வெளி, ஆர் யூ ஓகே? ஓகே மிஸ்டர் ஜோ. சரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒர்க் முடிச்சது வெயிட் பண்றியா என்றான் வாட்சை பார்த்தபடி. ஓகே மிஸ்டர் ஜோ, நான் வெயிட் பண்றேன் என்றாள் சிறு புன்னகையுடன். இதே அந்த பக்கம் போன தீரனும் கேட்டுக்கொண்டுதான் சென்றான். அவன் கைகள் கோபத்தில் கையில் இருந்த பேனாவை கசக்கி போட்டது. அவன் கோபத்தின் அளவு அதில் தெரிந்தது. ஏற்கனவே கோபத்தில் வந்த தீரன் அவன் அறையில் அவன் சம்மதம் இல்லாமல், அதுவும் அவன் சேரில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்த சந்தோஷை கண்டு அவன் புருவம் யோசனையாக விரிந்தது. ஹாய் அதிதீரன், நைஸ் டு மீட் யூ. என்ன அப்படி பாக்குறீங்க? என்னோட டாடி தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு பார்ட்னர். ஐம் சந்தோஷ் என்று அமர்ந்தபடி கை நீட்டினான், தீரனை பற்றி தெரியாமல். எந்திரி என்றான் தலையை பிடித்தபடி. வாட்? டேய் எந்திரிடா என்றான் அந்த மேசையில் தட்டி உச்சக்கட்ட கோபத்தில். இதில் அரண்டு போன சந்தோஷின் கால்கள் தானாக எழுந்து நின்றது. அடுத்தவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்க ரூமுக்குள்ள வர்றது இன்டிசென்ட் பிஹேவியர்னு உன் அப்பா சொல்லிக் கொடுக்கலையா? கெட் அவுட் ஆஃப் மை ரூம் என்றான் கோபமாக. நான் யாருன்னு தெரியாம பேசுறீங்க? சந்தோஷ் கையை நீட்டி பொறுமையாக சொன்னான். இதுவரை யாரும் அவனிடம் இது போல பேசியதில்லை. டேய் புறம்போக்கு, நீ எவ்வளவு பெரிய எதா இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ மட்டும் இப்ப வெளிய போகலன்னு வை, நீ உன் அப்பனுக்கு புள்ளையா இருக்க மாட்ட. போடா என்றான் ரவுத்திரம் பொங்க. அரண்டு போனான் அவன். அதனால் ஒரு மாதிரி மிரண்டு போய் அந்த கதவு வரை சென்றவன் தீரனை திரும்பி முறைத்து பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்றான். வசீகரன் சொன்ன ஒரே காரணத்துக்காக வேலையெல்லாம் முடித்தமான் தீரன் பலமுறை அழைத்தும் அவன் அழைப்பை மறுத்து வசீகரனுக்காக நீண்ட நேரம் காத்து கொண்டிருந்தவளுக்கு தெரியாது அவளுக்கு பெரிய பிரச்சனை காத்திருக்கிறது என்று. அத்தியாயம் 82. வசீகரன் ஓபி பேஷண்டை பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஸ்ட்ரெச்சரில் வைத்து ஒரு இளம்பெண்ணை அவசரமாக இழுத்து கொண்டு வந்தார்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்பவர்கள். அதற்கு பின் நெஞ்சில் அடித்துக்கொண்டு ஓடி வந்தார்கள் அந்த பெண்ணின் பெற்றோர்கள். வசீகரன் சார், பொண்ணு ஹெவி பாய்சன் சாப்பிட்டிருக்கு போல. கைய வேற கட் பண்ணி பிளட் அதிகமா போயிருச்சு. இப்ப என்ன சார் பண்றது என்று புதிதாய் வேலைக்கு சேர்ந்த டாக்டர் ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துவிட்டு சொன்னார். பேஷண்ட் கண்டிஷன் பார்த்தா கிரிட்டிக்கல் மாதிரி தான் தெரியுது. பேசாம வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லுவோமா? இந்த பொண்ணு இங்க செத்தா நம்ம பேரு தான் கெட்டு போகும் என்று சீனியர் டாக்டர் ஒருவர் சொன்னார். என்ன சார் பேசுறீங்க? டாக்டர் எதுக்கு தெரியுமா கடவுளுக்கு நிகரா வச்சு பாக்குறாங்க? ஏன்னா நம்ம முடியாத விஷயத்த கூட முயற்சி பண்ணி உயிரை காப்பாத்துறோம். அப்படி இருக்கும்போது நம்மளே இது முடியாதுன்னு அனுப்பி வச்சா எப்படி சார்? ட்ரை பண்ணலாம், நான் பாத்துக்கிறேன் என்று அவர்கள் என்ன சொன்ன போதும் கேட்காமல் வசீகரன் அந்த பெண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தான். அது சூசைட் அட்டெம்ப்ட் என்பதனால் விஷயம் உடனே போலீஸுக்கு தெரிவிக்கப்பட்டு அந்த காக்கி உடையில் மிடுக்குடன் நடந்து வந்தாள் ருத்ரா. ஏமா, இந்த மாதிரி சம்பவம் நடந்தா உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தெரியாதா? ஒவ்வொரு விஷயத்தை நாங்களே தேடி கண்டுபிடிச்சு வரணுமா என்று ஏட்டு கொஞ்சம் கடுப்புடன் பேச ருத்ரா அவரை திரும்பி பார்த்து முறைத்தாள். அவங்களே சோகத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட எதுக்கு என் மேல இருக்க கோபத்தை காட்டுறீங்க? எதனாலும் என்ன நேரடியா திட்ட வேண்டியதானே ஏட்டு? ஐயோ மேடம், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். என்ன நடந்ததுன்னு எழுதி வாங்குங்க என்று ருத்ராவின் கண்களோ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒருவனைத்தான் சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது அவள் தேடலுக்கு சொந்தக்காரனோ அவசரமாக கையில் கிளவுஸுடன் அந்த ஆபரேஷன் தியேட்டரில் இருந்து வெளியே வந்தான். மேடம், உங்க பொண்ணு கைய கட் பண்ணதுல பிளட் அதிகமா போயிருக்கு. உடனே ஓ நெகட்டிவ் பிளட் தேவை. எங்க பக்கம் நாங்களும் அரேஞ்ச் பண்றோம், உங்க பக்கமும் கேட்டு பாருங்க. பிளட் சீக்கிரம் வேணும் என்றான். ஹே சூப்பர்மேன் என்றாள் ருத்ரா சத்தம் போட்டு. வசீகரன் என்ன என்பது போல திரும்பி பார்த்தான். எனக்கு கூட சேம் பிளட் குரூப் தான் என்றால் கொஞ்சம் சத்தமாக. பசி எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றான். சரக்கு எதுவும் போட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அந்த பழக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நான் போடல, சோ நம்பி பிளட் எடுக்கலாம் என்றாள் அழகாய் கண் சிமிட்டி. வசீகரன் அங்கிருந்த நர்ஸை பார்த்து கண்ணை காட்டினான். அதை புரிந்து கொண்ட அந்த நர்ஸ் ருத்ராவை அழைத்து சென்று பிளட் எடுத்தார்கள். சாவின் விளிம்பில் இருந்தவளை கடினப்பட்டு காப்பாற்றி விட்டான் வசி. பெற்றவர்கள் சந்தோஷத்தில் வசீகரன் கையை பிடித்து கண்ணீர் வடித்தார்கள். தம்பி, நீங்க நல்லா இருக்கணும். என் புள்ள எங்களை விட்டு போயிருவான்னு நினைச்சோம், ஆனா நீங்க கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தி கொடுத்துட்டீங்க தம்பி என்று வசீகரன் கையை பிடித்துக் கொண்டு கண்ணீர் வடித்தார்கள். இது என் கடமை, இதுதான் என் வேலைமா. இனிமே கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. தம்பி, அவளுக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க தம்பி. கஷ்டப்பட்டு காடு மேடுன்னு உழைச்சு படிக்க வச்சோம், ஆனா ஏதோ லவ் பண்ண பையன் விட்டுட்டு போயிட்டான்னு இப்படி பண்ணிக்கிட்டா தம்பி. உங்களை கும்பிட்டு கேக்குறோம், 4 நல்ல வார்த்தை சொல்லுங்க தம்பி என்று அவன் கையை பிடித்துக் கொண்டார்கள் அவர்கள். நான் என்ன சொல்றதுமா என்று தயங்கினான் வசி. ஆனால் அவர்கள் விடுவது போல இல்லை.
அதனால் சிறு தலையசைப்புடன் அந்த பெண்ணின் அருகே சென்று சேரை இழுத்து போட்டு அமர்ந்தான் வசி. மெல்ல கண் விழித்த அந்த பெண்ணும் வசீகரனை கண்டு கொஞ்சம் தயங்கினாள். பயப்படாதம்மா, என்ன உன் அண்ணன் மாதிரி நினைச்சுக்கோ. என்ன படிக்கிற? எம்எஸ்சி மேக்ஸ் அண்ணா. அந்த பெண் கொஞ்சம் தயங்கி கொண்டே சொன்னாள். உங்க ஃபேமிலி வெல் செட்டில்டா? இல்ல, அம்மாவும் அப்பாவும் கூலி வேலை பார்த்து தானே படிக்க வைக்கிறாங்க. நீயே சொல்ற அவங்க கூலி வேலை பார்த்து படிக்க வைக்கிறாங்கன்னு. இவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தவங்கள நீ கஷ்டப்படுத்தலாமா? பணக்கார வீட்டு பசங்களுக்கு படிப்பும் காதலும் வெறும் பொழுதுபோக்கு. ஆனா நடுத்தர வர்க்கத்துல இருக்கவங்களுக்கும் ஏழ்மையான நிலையில இருக்கவங்களுக்கும் அப்படி இல்ல. நமக்கு படிப்பு தான் கடவுள், படிப்பு தான் உசுறு. இந்த படிப்பு இருந்தா நாளைக்கு உன் பின்னாடி பல பேர் நிப்பாங்க. லவ் ஃபெயிலியர் ஆனா லைஃபே அவ்வளவுதான் இல்லம்மா. கண்டிப்பா உனக்கான பர்சன் அவங்க இல்லன்னு அர்த்தம். நிச்சயம் வேற யாரோ ஒருத்தங்க உன் லைஃப்ல காத்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு நாள் உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச மாதிரி மாறும். சாகிறது ஈஸி, வாழ்றதான் பெரிய விஷயம். முதல்ல படி. உனக்காக கஷ்டப்படுற உன் பெத்தவங்கள கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வா. அந்த பெண் கலங்கிய விழிகளுடன் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இனிமே அப்படி பண்ண மாட்டேன்னா என்று அழுதபடி சொன்னாள். இதையெல்லாம் சுற்றி தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்த ருத்ராவுக்கு அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாகவே தெரிந்தான். யாரையா நீ? ஏன் அப்படி வித்தியாசமா இருக்க? போயா, என்னமோ பண்ற நீ என்ன, ஆனா என்ன பண்றேன்னு தான் தெரியல என்று தலையை சிலுப்பிக் கொண்டவள் இன்று அவனை பெரிதாக சீண்டவில்லை. சந்தோஷ் அவன் தந்தையின் பர்சனல் அறையில் இருந்த பொருளை எல்லாம் தூக்கி போட்டு உடைத்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன மனசுல பெரிய இதுன்னு நினைப்பா? என்னமா அப்படி பேசுறான்? இதுவரைக்கும் நீங்க கூட என்ன திட்டுனதில்ல. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுக்கு புள்ள இல்லாம ஆக்கிடுவானா, என்ன கொன்னு போட்டுருவானா, என்ன பிளாக்மெயில் பண்றான் டேடி. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. உடனே அவன் பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணுங்க என்றான் கோபமாக. அவரும் மகனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்தார். டாட், நான் உங்ககிட்டதான் பேசுறேன். முதல்ல அவன் இங்கிருந்து வெளியே போக சொல்லுங்க. இது நம்ம ஹாஸ்பிட்டல் தானே என்றான் கோபமாக. அவர் மகனை நிமிர்ந்து பார்த்தார். என்னால அவர் எதுவும் பண்ண முடியாது என்றார் சத்தம் இல்லாமல். வாட் டு யூ மீன்? என்ன, இப்ப இந்த மொத்த ஹாஸ்பிட்டலுக்கும் அவர் தான் ஓனர். என்ன? அவன் அதிர்ந்தே விட்டான். அவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பார்ட்னர்ஷிப்பா வரல. அவர் இந்த ஹாஸ்பிட்டலை மொத்தமா வாங்கிட்டாரு. மொத்தமா ஹாஸ்பிட்டல் என்னை விட்டு போயிடுச்சுன்னு தெரிஞ்சா யாரும் இங்க மதிக்க மாட்டாங்கன்னு தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால இத பார்ட்னர்ஷிப்னு சொல்லி வச்சிருக்காரு. இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல என்றார் அவர் சாதாரணமாக. டாட், இதையே நீங்க முன்னாடியே சொல்லல. என்ன சொல்லணும்? என்னடா சொல்லணும்? நீ ஒரு பிள்ளையா ஒழுக்கமா இருந்தா நான் எதுக்குடா அப்படி ஒரு நிலைமைக்கு வரப்போறேன்? ஒவ்வொரு முறையும் எங்காவது போய் ஒரு பிரச்சனையை இழுத்து வைக்கிற. உன்னைய வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் நான் இப்படி எல்லாத்தையும் விற்க வேண்டிய சூழ்நிலை. இங்க பாரு, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. மரியாதையா ஊருக்கு கிளம்பிப்போ. இங்க இருந்து ஏதாவது பிரச்சனையை இழுத்து வைக்காத. நீ நினைச்ச மாதிரி தீரன் கிடையாது. அவர் சொல்ல மாட்டாரு, செஞ்சிருவாரு. அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று அவனை மிரட்டிவிட்டு சென்றார் அவன் தந்தை. சந்தோஷ் கோபமாக அங்கிருந்த மேசையை உடைத்தான். எனக்கு சரக்கு வாங்கிட்டு வா என்றான் அவன் பிஏவிடம். சார், இது ஹாஸ்பிட்டல் என்று தயங்கினார் அவர். சொன்னது சைடா மயிரே என்றான் கொஞ்சம் கூட வயது வித்தியாசம் இல்லாமல். அவர் முகமே வாடிவிட்டது. சரிங்க சார் என அவர் முகம் வாடிப்போய் அங்கிருந்து சென்றவர் அவன் கேட்டதை வாங்கி வந்து கொடுத்தார். டேய், உன்னை விட மாட்டேன். இந்த சந்தோஷ் யாருன்னு தெரியாம கை வச்சிட்டல, நான் யாருன்னு சீக்கிரம் உனக்கு காட்டுறேன்டா என்று வெறி கொண்டவன் அந்த மொத்த சரக்கையும் குடித்துவிட்டு அந்த கார் பார்க்கிங் வர அங்கே அழகு ஓவியமாக அந்த ரெட் கலர் சாரியில் தன்னந்தனியே நின்று கொண்டிருந்த மான்விழியை பார்த்ததும் அவன் பார்வை அவள் மீது அழுத்தமாக படிந்தது. தலையை சிலுப்பிக் கொண்டவன் எண்ணம் இப்பொழுது கேவலமாக செயல்பட்டது. வாட் அ ஃபிகர்! இன்னைக்கு நமக்கு கம்பெனி இவதான் என்று ஒரு மார்க்கமாக சிரித்துக் கொண்டவன் தட்டு தடுமாறி மான்வெளியை நோக்கி நடந்தான். இன்னும் சற்று நேரத்தில் தான் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கப் போகிறோம் என்று தெரியாமல் அந்த அப்பாவி மான்வெளி வசி வருவான் வருவான் என்று நீண்ட நேரமாக தனியே காத்து கொண்டிருந்தாள். தீரன் அழைத்தும் அவனை கோபமுடன் அனுப்பி வைத்த மானுக்கு தெரியவில்லை அவள் செய்தது பெரிய தப்பு. அதனால் அவள் பெரிதும் கவலை கொள்ளப் போகிறாள் என்று. விதி யாரை விட்டது? அது ஒன்றை நடத்தி பார்க்க நினைத்தால் என்ன ஆனாலும் அதை நடத்திவிடும். மானின் நிலையும் இப்பொழுது அப்படித்தான் இருந்தது. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.